நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். கார்த்திக் அவசரமா கிளம்புறதுனால அங்க ஹோட்டலை ஏற்பாடு பண்ண முடியல. அங்க போய் ஏதாவது ஒரு ஹோட்டல்ல தங்கிக்க என்ன? நீங்க கவலைப்படாதீங்கப்பா, அங்க நிச்சயமா ஏதாவது ஒரு இடம் கிடைக்கும். சரி, எல்லா பேப்பர்ஸையும் கரெக்டா எடுத்து வச்சுக்கிட்டேல்ல? எல்லாம் எடுத்துக்கிட்டேன் பெரியப்பா. சரி கிளம்பு. கார்த்திக் போன உடனே போன் பண்ணுப்பா. அர்ச்சனா, கார்த்திகோட மருந்தெல்லாம் எடுத்துக்கிட்டியா? எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டோம். பாய். பெரியப்பா எவ்வளவு அழகா சர்ப்ரைஸ் கொடுத்தாருல்ல. உன்னை கூட தமனுக்கு அனுப்புறாரு. நான் என்னடா லூசு மாதிரி அவர்கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்காக தலைவலின்னு டிராமா பண்ணேன். இவ்வளவு நல்ல வாய்ப்ப கை நடுவு விடுவேனா? இப்ப என்ன சொன்னீங்க? நடிச்சீங்களா? அப்ப தலைவலிக்கிற மாதிரி நீங்க நடிச்சீங்களா? ஏன் கார்த்திக், இது ரொம்ப தப்பான விஷயம். எல்லாரும் உங்களை நினைச்சு ரொம்ப கவலைப்பட ஆரம்பிச்சிட்டாங்க. நீங்க என்னடானா? அர்ச்சனா, உன் கூட இருக்கணும் தானே நான் இப்படி டிராமா பண்ணேன். Everything is fair in love and war, right? இப்ப நீ பக்கத்திலேயே இருக்க, அதனால எனக்கு எந்த கஷ்டமும் இருக்காது. நீங்க சொல்றது சரிதான். ஏற்கனவே 3 ஹோட்டல் பார்த்தாச்சு, ஆனா ஒரு ரூம் கூட கிடைக்கல. அதெல்லாம் பாத்துக்கலாம், நீ அதை பத்தி கவலைப்படாத. ஒருவேளை அடுத்த ஹோட்டல்ல ரூம் கிடைச்சாலும் கிடைக்கலாம். அதுக்கப்புறம் நிம்மதியா ரெஸ்ட் எடுக்கலாம். சார், ஹோட்டல் வந்தாச்சு. வந்துருச்சு. எவ்வளோ ஆச்சு? 200 ரூபாங்க. கொடுங்க கார்த்திக், நான் எடுத்துட்டு வரேன். ஏற்கனவே நீங்க ரொம்ப டயர்டா இருக்கீங்க. கொடுங்க, நான் எடுத்துட்டு வரேன். இட்ஸ் ஓகே அர்ச்சனா, வா இந்த ஹோட்டல்லையும் கேட்டு பார்த்துடலாம். வா. அட்லீஸ்ட் இந்த ஹோட்டல்லையாவது நமக்கு ரூம் கிடைக்கணும் கார்த்திக். ஏற்கனவே ரொம்ப லேட் ஆயிடுச்சு வேற. ரூம் கிடைக்கலனா ரொம்ப அவஸ்தையா போயிடும் கார்த்திக். டோன்ட் வரி அர்ச்சனா, ஐம் ஷூர் நமக்கு இந்த ஹோட்டல்ல நிச்சயமா ஒரு ரூம் கிடைக்கும். உள்ள வா. நீ இங்கே இரு, நான் போய் கேட்டு வரேன். ஹலோ சார், இங்க ரூம்ஸ் ஏதாவது அவைலபிள் இருக்கா? சாரி சார், நோ வேகன்சி. ப்ளீஸ், எங்களுக்கு ஒரே ஒரு ரூம் தான் வேணும். ஐ எம் எக்ஸ்ட்ரீம்லி சாரி சார், இந்த சீசன்ல ஒரு ரூம் கூட கிடைக்காது. தேங்க்யூ. என்னாச்சு? இப்ப என்ன பண்றது? எந்த ஹோட்டல்ஸ்லயும் ரூம்ஸ் கிடைக்கல, எல்லாம் ஃபுல்லா இருக்கு. நான் வெளியே வரும்போதெல்லாம் என் மொத்த குடும்பத்தோட தான் வந்திருக்கேன். இந்த திங்ஸ் எல்லாம் வச்சுக்கிட்டு நம்ம 2 பேரும் எப்படி மேனேஜ் பண்ணுவோம்? நம்ம வீட்டுக்கு கால் பண்ணட்டுமா? ஐயோ அர்ச்சனா, நீ ஏன் இவ்வளவு டென்ஷன் ஆகுற? எல்லாம் நான் பாத்துக்கிறேன். சில சமயம் இப்படிதான் நடக்கும். நாம அட்வான்ஸ் புக்கிங் பண்ணிருந்தா பிரச்சனை இருந்திருக்காது. கொஞ்சம் தேடி பார்த்தா கிடைச்சிடும். கண்டிப்பா நமக்காக எங்கேயாவது ரூம் கிடைக்கும். வா. சார், ஒரு நிமிஷம், எங்ககிட்ட ஒரு ரூம் காலியா இருக்கு.
ஆனா நான் இப்ப வந்து கேட்டப்ப ஒண்ணு கூட அவைலபிள் இல்ல நீங்க. ஆமா சார், இது வரைக்கும் இல்லதான். ஆனா ஒரு கெஸ்ட் ரிசப்ஷன்ல உங்களை பார்த்துட்டு அவரு ரூம் உங்களுக்கு கொடுக்க சொல்லிட்டாரு. ஆமா, அவர் யாரு? யாரோ மிஸ்டர் பாஸ்கரமா. பாஸ்கரா? ஆனா எனக்கு மிஸ்டர் பாஸ்கர்னு யாருமே தெரியாது. யார் அவரு? அத பத்தி நீங்க கவலைப்படாதீங்க. அவரு தன்னோட ரூமை இப்ப வெக்கேட் பண்ணிட்டாரு. சரி, அப்போ அவருக்கு எங்க சார்பா நீங்க நன்றி சொல்லிடுங்க. கண்டிப்பா சார். சஞ்சய் சார், இந்த லக்கேஜ 502ல கொண்டு போய் வச்சிருங்க. ஓகே? எஸ் சார். தேங்க்யூ. மோஸ்ட் வெல்கம். வா. இப்பதான் நிம்மதியா இருக்கு. ஆமா கார்த்திக், நமக்கு இந்த ரூம் கொடுத்தவருக்கு தான் நாம 2 பேரும் ரொம்ப கடமைப்பட்டிருக்கோம். இப்பவும் உலகத்துல நல்லவங்க இருக்காங்க. அது மட்டும் இல்ல, காதலிக்கிறவங்களுக்கு எப்பவுமே எல்லாரும் உதவி செய்வாங்க. நாம 2 பேரும் அப்புறம் பேசலாம். முதல்ல வீட்டுக்கு ஃபோன் பண்ணுங்க, அவங்க எதிர்பார்த்துட்டு இருப்பாங்க. மேடம், வீட்ல எல்லாரும் தூங்கி இருப்பாங்க. டைம் என்னன்னு பாத்தியா? எவ்வளவு லேட் ஆயிடுச்சு. ஆனா கார்த்திக், நீங்க அர்ச்சனா, உண்மையா கார்த்திக், நம்ம மேல கருணை காட்டி அவர் நமக்கு இந்த ரூம் தரலன்னு வச்சுக்கோங்களேன், இந்நேரத்துக்கு நம்ம ரோட்ல தான் இருந்திருப்போம். நாம நம்ம வீட்டை விட்டு இவ்வளவு தூரம் இருக்கோங்கிறத என்னால இன்னும் நம்ப முடியல. வாங்க கார்த்திக், நம்ம வெளிய போய் சுத்த போலாம். நான் இதோ ஃப்ரெஷ் ஆயிட்டு வந்துடுறேன். அர்ச்சனா, நம்ம வெளியில எங்கேயும் போல. நான் ஒவ்வொரு நிமிஷத்தையும் உன்னோட சந்தோஷமா கழிக்கணும்னு ஆசைப்படுறேன். நான் இங்கேயே உனக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பேன். நீ போய் ஃப்ரெஷ் ஆயிட்டு வா. ஓகே? நான் இத வந்துடுறேன். அர்ச்சனா, சீக்கிரம் வந்துரு. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய்.
கட். துளசி அண்ணி அவங்களுக்கு நம்ம வந்தனாவ ரொம்ப பிடிச்சு போச்சு. என் மருமகளை ரொம்ப புகழ்ந்து தள்ளிட்டாங்க. அவங்களுக்கு சாப்பாடு கூட பிடிச்சிருந்தது இல்ல? சூர்யா, ஏன்பா ஹோட்டலோட ப்ளூ பிரிண்ட் ரெடி ஆயிடுச்சா? ஆமாப்பா, இன்னைக்கு ஆர்கிடெக்ட் டிசைன் கொடுத்துருவாரு. நான் பிளான் மொத்தத்தையும் உங்களுக்கு காமிச்சிடுறேன். எனக்கு என்னமோ உன் சித்தப்பாவுடைய இடம் உனக்கு ரொம்ப யூஸ் ஆகும்னு தோணுது. அப்பா, அது வந்து ஹலோ, வணக்கம் சம்மந்திமா. வணக்கம் சம்பந்தியம்மா. எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? கடவுள் புண்ணியத்துல நல்லா இருக்கும். அது வந்து நேத்தே நான் உங்களுக்கு ஃபோன் பண்ணணும்னு நினைச்சேன். கார்த்திக்கும் அர்ச்சனாவும் தமன் போயிருக்காங்க. அப்படியா? அர்ச்சனா கார்த்திக் 2 பேரும் தமான் போயிருக்காங்களா? அது திடீர்னு 2 பேரும் என்ன தமானுக்கு கிளம்பி போயிட்டாங்க? ஒண்ணும் இல்ல, திடீர்னு தான் இதெல்லாம் முடிவாச்சு. ஏதோ ஆபீஸோட முக்கியமான மீட்டிங்க்கு கார்த்திக் போக வேண்டி இருந்தது. அப்பதான் பெரியவர் முடிவு பண்ணி அர்ச்சனாவே அனுப்பி வச்சிட்டாரு. அவசர அவசரமா அனுப்பி வச்சிட்டோம். உங்ககிட்ட சொல்றதுக்கு கூட நேரம் கிடைக்கல. தப்பா நினைச்சுக்காதீங்க. ஐயோ, என்னங்க இப்படி பேசுறீங்க? அர்ச்சனாவும் மாப்பிள்ளையும் ஒருத்தருக்கு ஒருத்தர் சந்தோஷமா இருந்தா அது ஒன்னே போறோம். மனசுக்கு நிம்மதியா இருக்கு. அந்த சந்தோஷத்தை சொல்லிக்கவே முடியாது. அப்புறம் இதெல்லாம் நீங்களும் கூடிய சீக்கிரம் புரிஞ்சுப்பீங்க. லக்ஷ்மிக்கு நந்தினிக்கு கூடிய சீக்கிரம் கல்யாணம் ஆக போகுதுல்ல? அப்ப சரி, 2 பேரும் தனியா வெளியில போறது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சுக்க இது ரொம்ப நல்ல வாய்ப்பு. ஆமா, 2 பேரும் கிளம்புறோன்னு உடனே ரொம்ப சந்தோஷமா இருந்தாங்க. அப்ப சரி சமந்தி, நான் போனை வச்சிடுறேன். வீட்ல எல்லாரையும் விசாரிச்சேன்னு சொல்லுங்க. நான் அப்புறமா பேசுறேன். சரிங்க சம்பந்தி.
கேட்டிங்களா விஷயத்த? அதான் கேட்டோமேக்கா. அர்ச்சனா நம்ம மாப்பிளையோட தமன் போயிருக்கா. கார்த்திக், நைட்டில இருக்கேனே. என்ன புடவைக்காரரு, புதுசா ஏதாவது வந்திருக்கா? 100 புடவைக்கு மேல புதுசா நிறைய கொண்டு வந்திருக்கேன். இன்னும் விற்கவே இல்ல. நீங்க தான் யாருக்கோ கொடுக்கணும்னு சொன்னீங்கல்ல, அதனால இங்கேயே கொண்டு வந்துட்டேன். இதோ வந்துகிட்டே இருப்பாங்க. உங்களுக்கு தெரியும்ல, என் ஃப்ரெண்டு உஷான்னு ஒருத்தி. ஆ, அவதான் வரா. அவ நாத்தனாரையும் கூட்டிக்கிட்டு வரா. ம், வந்துட்டாங்க போல இருக்கு. வணக்கம் சாந்தி. வா உஷா, வா. வணக்கம்மா. வணக்கங்க. இவங்க தான் என்னோட நாத்தனார் கீதா. வணக்கங்க. வணக்கம் வணக்கம். இது என்னோட பொண்ணு பார்வதி. வணக்கங்க. வணக்கம்மா. வணக்கம்மா. வாங்க வாங்க, வந்து புடவைகள் எல்லாம் பாருங்க. வாங்க, வாங்க, பார்க்கலாம். வாங்க பாக்கலாம். வாங்க. வாமா. இங்க பாருங்க, என் பொண்ணுக்கு கொஞ்சம் கனமான புடவையா காட்டுங்க. கனமான புடவைனா இதோ இங்க இருக்கு. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். இது ரொம்ப அழகா இருக்கு. மேல போட்டு பாரு. இந்த புடவை உனக்கு ரொம்ப அழகா இருக்குமா? பார்வதிக்கு லக்ஷ்மி வயசு தானே இருக்கும்? இல்ல லக்ஷ்மியை விட ஒரு வயசு சின்னவ. அப்படியா? ம். ரொம்ப சீக்கிரம் கல்யாணம் பண்ணிட்டீங்க போல இருக்கு. அது ஒண்ணும் இல்ல, பொண்ணுக்கு சீக்கிரம் கல்யாணம் பண்ணலனா பெத்தவங்களுக்கு அதுவே ஒரு பாரம் ஆயிடும். இப்ப எனக்கும் நிம்மதியா இருக்கு, இவளும் மாமியார் வீட்ல சந்தோஷமா இருக்கா. அப்படியே பொம்மை மாதிரி இருக்கா உங்க பொண்ணு. இவதான் என்னோட பொண்ணு லக்ஷ்மி. லக்ஷ்மி, இவ பேரு பார்வதி, உஷா ஆண்டியோட மருமக. வணக்கம் ஆண்டி. வணக்கம் ஆண்டி. நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். இவளுக்கு எங்க வரேன்னு பாத்திருக்கீங்க? அதுக்குள்ளயா? இன்னும் அவ சின்ன பொண்ணு தானே. சின்ன பொண்ணா? அட, வயசு போனதுக்கு அப்புறமா கல்யாணம் பண்ணி கொடுப்பீங்களா? நல்ல பையனா கிடைச்சா கூடி சீக்கிரம் கல்யாணம் பண்ணி வச்சாதானே உங்களுக்கும் நல்லது.